மயிலாடுதுறை அருகே 17 ஆண்டுகளாக காணாமல் போன தந்தையை கண்டுபிடித்து தரக்கோரி அவரது மகள்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். எழுமகளூர் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சத்யசீலன் கடந்த 2007ஆம் ஆண்டு சந்தேகத்தின் பேரில் மதுவிலக்கு போலீசாரால் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார். அதன் பின்னர் அவர் காணாமல் போனதால் அவரது மனைவி வனிதா சத்யசீலனை கண்டுபிடித்து தரக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அவரை கண்டுபிடிக்க முடியாத காரணத்தால் இவ்வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் தனது 3 மகள்களுடன் வசித்து வந்த சத்யசீலனின் மனைவி வனிதா கடந்த ஜூன் மாதம் பாம்பு கடித்து உயிரிழந்தார். இதனால் பெற்றோரை இழந்து வாடும் தங்களுக்கு அரசு வீட்டுமனை பட்டா மற்றும் அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் காணாமல் போன தந்தையை மீட்டு தர கோரியும் சத்யசீலனின் மூத்த மகள் வர்ஷா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்துள்ளார். என் பேர் வர்ஷா. நான் எழுமகளூர் கிராமத்துலேருந்து வரேன். எங்கள் அப்பாவை 2007 போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க. இன்ன வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் எங்கள் அப்பா எங்கள்கிட்ட ஒப்படைக்க இல்லை. இன்னும் எங்கள் அம்மாவும் 2 மாதம் கழிச்சு எங்கள் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. கூலி வேலைக்கு போனாங்க, பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டாங்க. நாங்கள் 3 பேரும் இப்போ நிற்கிறோம். எங்களுக்கு யாரும் துணைக்கு ஆள்லாம் கிடையாது. எங்களுக்காக வீடும் பட்டாவும் கொடுங்க. எங்களுக்கு வேலை வாய்ப்பு, நான் டிப்ளமா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன். எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க. எங்கள் அப்பா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்காக மாவட்டத்துலேருந்து எங்களுக்கு எங்கள் அப்பாவை ஒப்படைக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். சிபிஎஸ்சி விசாரணையும் எடுத்திருந்தாங்க. அப்புறம் டெல்லியில் அங்கேயும் சிபிஎஸ்சி விசாரணையும் எடுத்திருந்தாங்க. இன்ன வரைக்கும் இருக்காருன்னு தான் சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் எங்கள் அப்பாவை எங்கள் கையில் ஒப்படைக்கல. அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. அது சென்னை கோர்ட் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் மட்டும் எங்கள் அம்மா தான் கேஸ் அங்கேயும் எங்கள் அம்மா தான் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. எங்கள் அம்மாவும் 2 மாதத்துக்கு முன்னாடி இறந்து போனாங்க. கூலி வேலைக்கு போகிறப்போ பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டாங்க. நாகராஜன் ஒரு மதுவுக்கு பிரிவில் ஒரு நாகராஜன் ஒரு எஸ்ஐ உத்தரவாதின்னு 2 பேர் வந்தாங்க. ஆத்தங்கர இடத்துல எங்கள் அண்ணன் நின்றுட்டு இருந்தாங்க. அது சந்தேக மாரியில் அவங்களை பிடிச்சிட்டு போய் அடித்து இங்கேயே வெளியெல்லாம் போயிட்டாங்க. பிடிச்ச இடத்துல அடித்து எடுத்தாங்க. அதுக்கான 2 சாட்சி 2 பேர் இருக்காங்க. 2007 நடந்தது இந்த கதை. இதில் பெரம்பூரில் போய் பார்க்குறப்போ அவங்க அண்ணா இருக்கான். நம்ம ஸ்டேஷன் திறந்து விட்டு பார்த்தாரு, அங்கே இல்லை. திரும்பி அவர் வயவெல்லாம் தேடி இருக்காரு. இங்கே அஞ்சு தான் விட்டேன்னு சொல்லி திரும்பி மறுநாள் எங்களை பார்த்தாருங்க. நாங்கள் ஹைகோர்ட்டு போய் ஹைகோர்ட்லேருந்து ரெட்டு போட்டிருந்தோம். எங்களுக்கு பணமோட உயிரோடு எங்களை ஒப்படைச்சாகணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். அப்புறம் சிபிஐ விட்டுருந்தாங்க. சிபிஐலேருந்து எங்களுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்புறம் சிபிஐக்கு விட்டாங்க. சிபிஐக்கு விட்றப்போ அவங்க சிபிஐ எப்படி தள்ளிக்கிட்டே இருந்தாங்க, வாழ்த்தை வாங்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு பிறகு எங்கள் அண்ணி நினச்சிட்டாங்க கோர்ட்டில் புருஷன் உயிரோடு தான் இருக்கான்னு. எங்கள் அண்ணி தாலி கட்டி என் புருஷன் தான் கொண்டாங்கன்னு தாலி தூக்கி வச்சிட்டாங்க. தூக்கி வச்ச பிறகு தான் அப்புறம் சிபிஐக்கு நீங்கள் டிஜிபி ஆஜராக சொல்லி அவங்க டிஜிபி உத்தரவு விட்டாங்க. டிஜிபியும் சரியான நடவடிக்கை இல்லை. போலீஸ் தரப்பில் நடந்ததுனால போலீஸ் மூடி மறைக்கிறாங்க.